தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். விழுப்புரத்தை சேர்ந்த சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் 300 பேர் அதிமுகவிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 300க்கும் மேற்பட்டோர் மாநில, ஒன்றிய, நகர உள்ளிட்ட கட்சி பொறுப்புகளிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் 300 பேர் கூண்டோடு விலக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விழுப்புரத்திலிருந்து சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் 6 பேருந்துகளில் சென்னை நோக்கி பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதிமுக தலைமை அலுவலகம் வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் விலகல் கடிதத்தை அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர். வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். தேர்தல்களில் அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வந்ததால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் போர்க்கொடி தூக்கினார். தனக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கியதை தொடர்ந்து அமைப்பு செயலாளர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட அதிமுக கழக செயலாளர் இருந்து அனைத்து பதவிகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளராக பசுபதி என்பவரை நியமனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அணி, இபிஎஸ் அணி என 2 அணிகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பசுபதி தலைமையில் மயிலம் தொகுதிக்குட்பட்ட வல்லம் ஒன்றிய அதிமுக நிர்வாகி ஆலோசனை கூட்டத்தில் அவரை தடுத்து நிறுத்தினர். மேலும் இதனால் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் இபிஎஸ் தரப்பைச் சேர்ந்த ஆதரவாளர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டு ஒருவரை தாக்கிக் கொண்டனர். இந்த நிலையில் சி.வி. சண்முகத்திற்கு தீவிர ஆதரவாளர்களான 11 பேரை கட்சி பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட்டார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தால் நீக்கம் செய்யப்பட்டவர்களை எல்லாம் மீண்டும் கட்சியில் இணைத்து அவர்களுக்கு கட்சி பதவிகளை எடப்பாடி பழனிசாமி அளித்து வருகிறார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவாளர்களிடையே தொடர் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக சி.வி. சண்முகம் ஆதரவாளர் தற்போது 11க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை நீக்கிய நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சி.வி. சண்முகம் தீவிர ஆதரவான மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமியிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்குவதற்காக தற்போது 6 பேருந்துகள் மூலம் சென்னை புறப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் ஒன்று கூடி வாகனங்களில் ஏறி தற்போது சென்னை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். முன்னதாக ஒரு படிவத்தில் அனைத்து நிர்வாகிகளும் தனது பெயர், பதவி உள்ளிட்டவைகளை எழுதி ராஜினாமா கையெழுத்திட்டனர். பின்னர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வழங்கப்பட்ட ஆலமரம் போன்ற அதிமுக என்ற கட்சியை எடப்பாடி பழனிசாமி சீரழித்து வருவதாக குற்றம் சாட்டி அதிமுக நிர்வாகிகள் தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க சென்னை வந்து கொண்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.